ஹலோ வியூஸ், வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். ஆஹா கல்யாணம் சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடில் பிரியா எப்படி ப்ரப்போஸ் பண்ணதை எடுத்து மகா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அப்புறமா எல்லாரையும் ஹால்லே படுத்து தூங்கிடுறாங்க. அந்த சமயத்தில் யாருக்குமே தெரியாமல் என்ன பண்ணுறாரு விஜய், அனாமிகாவை தூங்கிட்டு இருக்கும்போது போய் எழுப்புறாங்க. ரெண்டு பேரும் வெளியில் தனியாக போய் பேசிகிட்டு இருக்காங்க பெட்ஷீட்டை போற்றி. ரெண்டு பேரும் வெளியில் போகிறத பார்த்தா குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே படிக்கட்டில் போயிட்டு என்ன பண்ணுறாங்க, பெட்ஷீட்டோட அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்றத கேட்டுட்டு இருக்காங்க. அனாமிகாவை பார்த்த விஜய் என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொருத்தரை பற்றியும் சொல்கிறாங்க. அந்த சமயத்தில் சித்ராதேவி பற்றி தான் பயங்கரமாக சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இதனால ரொம்பவே கடுப்பாகி போகிறாங்க. சித்ராதேவி, உனக்கு இருக்குடா, என்னடா பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ரொம்பவே கடுப்பாகிறாங்க. ரெண்டு பேரும் ரொம்பவே அன்பா பேசிட்டு இருக்க தருணத்தில் ஒரு குரல் வருது. என்ன நீ பேசுனி அனாமிகா அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகாவை பார்த்து கேட்க, இல்லை நீங்க பேசுனீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அப்ப யாரு தாங்க பேசுனது அப்படின்னு சொல்லிட்டு பெட்ஷீட் எடுத்து பார்க்கும்போது தான் தெரியுது, குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே படிக்கட்டில் உட்காந்து இவங்க ரெண்டு பேரும் பேசுனது தெரிய வருது. இதனால விஜய் ரொம்பவே ஆச்சரியப்படுறாரு. இருந்து வந்த ராஜலட்சுமி, என்னடா நீ பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு செல்லமா திட்டிக்கிட்டே அப்படியே துரத்த ஆரம்பிக்கிறாங்க விஜய. ஒரு நாள் காலையில் என்ன பண்ணுறாங்க, அனாமிகா காஃபி போட வராங்க. இதை பார்த்த மகா, உனக்கு எதுக்கு சிரமமா, நான் காஃபி போட்டு கொண்டு வரேன், நீ போ அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகாவை பார்த்து சொல்ல, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள், இந்த வீட்டில் நீங்கள் மட்டும் தான் காஃபி போடணுமா, ஏன் நான்லாம் போடக்கூடாதா, நான்லாம் போட்டால் இங்கே உள்ளவங்க குடிக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோட பேசுறத பார்த்த மகா, நான் அப்படி சொல்லவே இல்லையா அனாமிகா, ஏன் இவ்வளோ கோவப்படுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இருந்து காயத்ரி சித்ராதேவி ரெண்டு பேரும் பார்த்துட்டே இருக்காங்க. இதை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறது மட்டும் இல்லாமல் கிச்சனுக்கு வராங்க. அனாமிகா, நீ காஃபி போட வந்திருக்கிய கிச்சனுக்கு, பரவாயில்லையே இவ்வளோ சீக்கிரம் காஃபி போட வந்துட்டியே, நல்ல விஷயம் தாம்மா அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகா ஒரு பக்கம் பாராட்ட, பக்கம் மகாவா எப்போதும் போற ப்ளேம் பண்ற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. சப்போர்ட்டுக்கு காயத்ரியும் என்ன பண்றாங்க, பேச ஆரம்பிக்கிறாங்க. தேவி எப்போதும் போல திமிருத்தனமா மகா கிட்ட பேச ஆரம்பிக்க, சின்னத்தை நீங்க சப்போர்ட் பண்றதுனால தானே இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க, அது நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே காயத்ரி சொல்றாங்க, இவ்வளவு நாள் சப்போர்ட் பண்ணது வேஸ்ட்னு இப்பதான் எனக்கு புரிய வருது அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சல் அடிச்ச மாதிரி பேசுறாங்க மகாவை. காஃபி போட வந்திருக்கிறத பார்த்த காயத்ரி, என் செல்ல மருமக அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சிட்டு அதுக்கப்புறம் முறைச்சிட்டு போறாங்க மகாவை. அதுக்கப்புறமா அனாமிகா எல்லாருக்கும் காஃபி போட்டு எடுத்துட்டு கொடுக்குறாங்க. காஃபி குடிச்ச ஒவ்வொருத்தரும், என்னது இது இந்த மாதிரி இருக்கு காஃபி அப்படின்னு சொல்லிட்டு சளிப்போட குடிக்க, என்ன நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டும் கேட்குறாங்க. அனாமிகாவும் நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே குடிக்க, தருணத்தில் அங்கேருந்து வந்த விஜய், என்ன அனாமிகா எனக்கு காஃபி கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கப்புறம் அனாமிகா கொடுக்குறாங்க விஜய்க்கு காஃபி. அதுக்கப்புறம் குடிச்சு பார்த்துட்டு, என்ன இது காஃபி இப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. சொல்கிறீங்க, எல்லாருமே காஃபி சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க, நீங்கள் ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அது உன்னோட மனசு கஷ்டப்படக்கூடாது அப்படின்றதுக்காக எல்லாருமே உண்மையை மறைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்ல, நீ இந்த காஃபியை குடிச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க, அனாமிகா, சீச்சி இப்படி இருக்கா, ஐயோ சாரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்ததாக திரும்பவும் மகா கிட்ட காஃபி போட்டு எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க. காஃபி கிடைக்குமா மகா அப்படின்னு சொல்லிட்டு மகாவும் காஃபி திரும்பவும் போட்டு எடுத்துகிட்டு வந்து எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. மகா போட்ட காஃபி மாதிரி வேறு யாருமே போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்கிறத கேட்ட அனாமிகா ரொம்பவே கடுப்படைகிறாங்க. இதோட இந்த ப்ரோமோவே முடிச்சிருக்காங்க.